மசாலா புட்டு மாதிரி இல்லை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எங்களுடைய ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ளைட் புக்கிங், ரிசார்ட் புக்கிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கான பட்ஜெட்டை, அப்புறம் அதுக்கு சில டிப்ஸை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மால்டீவ்ஸை, அதாவது நாங்கள் இருந்த பாரடைஸ் ஐலாண்ட் ரிசார்ட்டில் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளார போயிடுவோம். நாங்கள் இருந்தது பாரடைஸ் ஐலாண்ட் ரிசார்ட்டில். இங்கே கிட்டத்தட்ட 4 ரெஸ்டாரண்ட், 2 பார் இருக்குது, அப்புறம் ஒரு காஃபி ஷாப். இதில் நம்மளோட பஃபே வருது பார்த்தீங்களா, பேக்கேஜோட, அது 2 ரெஸ்டாரண்ட்டில் தான் அலோவ் பண்ணுவாங்க. மீதி எல்லாமே டைன்-இன் ரெஸ்டாரண்ட்ஸ். எப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் டைன்-இன் பண்ணி ஆர்டர் பண்ணி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆல் இன்க்ளூசிவாக இருந்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் உங்களுக்கு மார்னிங் காஃபி, டீ, அப்புறம் ஈவினிங் டீ இல்லைனா காஃபி வந்துடும். அப்புறம் அந்த பாரில் உங்களுக்கு செலக்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தருவாங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் ஹாஃப் போர்ட், ஃபுல் போர்டு இல்லைனா வெறும் பிரேக்ஃபாஸ்ட் மீல்ஸ் மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 ரெஸ்டாரண்ட்டில் தான் உங்களுக்கு பஃபே சர்வ் பண்ணுவாங்க. இதோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு பட்ஜெட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்லேயே வந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் போர்ட் மீல்ஸாவது எடுக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான வழி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற பஃபே ஃபுட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது ஹாஃப் போர்டோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு ரொம்பவே கம்மியாக வரும். இல்லை நான் தனியாக போய் பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ பஃபே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு $20 $30 $100 வரைக்குமே காஸ்ட் ஆகலாம் சீசனை பொறுத்து. ஸோ நீங்கள் ஹாஃப் போர்ட் மீல்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, இப்போ என்னென்ன ரெசார்ட்டுக்கெல்லாம் என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. பீச் ரெசார்ட் அண்டு அந்த கார்டன் வில்லா எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க போகிற ரெஸ்டாரண்ட் பகீச்சா ரெஸ்டாரண்ட். இங்கே தான் உங்களுக்கு பஃபே சர்வ் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் பேக்கேஜில் எடுத்திருந்தீங்கன்னா. இந்த ரெஸ்டாரண்ட் பீச் கொஞ்சம் தள்ளி அப்படியே கார்டன் ஓரத்தில் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தரும். ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன், யூரோப்பியன், ரஷ்யன் வெரைட்டிஸ், அப்புறம் நம்ம இந்தியன் வெரைட்டிஸ், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் கூட நிறையா வச்சுருப்பாங்க. இந்த ஐலாண்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் டிஷ்ஷஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய வெரைட்டி ஆஃப் இந்தியன் டிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. ஏன் நம்ம பிளெயின் ரைஸ் கஞ்சி கூடமே இங்கே வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். அதாவது மாலைக்கு பக்கத்தில் இருக்க நிறையா ரெசார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு மால்டீவ்ஸ்க்கு நிறைய இந்தியன் டூரிஸ்ட் வராதனால தான் இந்த ரீசன். ஆனால் எல்லா ஐலாண்ட் ரெஸ்டாரண்ட்லேயும் இப்படி வச்சுருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஒன்லி யூரோப்பியன் ஃபுட்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியாக வச்சுருப்பாங்க. ஓகே, என்ன தான் இருந்தாலுமே நீங்கள் ஃபாரின் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறதுனால ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இருக்கும். நம்ம ஊரில் பார்க்காத டிஷ்ஷஸ் கூடமே இங்கே நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஸ்பெஷல் டைனிங் ரெஸ்டாரண்ட். இது ஒரு இட்டாலியன் ஃபுட் வெரைட்டிக்கு ஸ்பெஷலைஸ்டான ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்க போவோம்ல, அதாவது அந்த டைவிங் ஸ்கூபா பண்ண போன இடம், அங்கே இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். இதில் நீங்கள் கேஷுவலாக போயிட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உடனே செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் அப்போவே பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உங்கள் பில்லில் ஆட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபருமதி ரெஸ்டாரண்ட். இது ஒரு ஸ்பெஷல் மால்டிவியன் ரெஸ்டாரண்ட். இதுவுமே நம்ம பழைய இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு டைனிங் ரெஸ்டாரண்ட். இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்பெஷல் மால்டிவியன் ஃபுட்ஸ் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் காசு அங்கேயே பே பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் புக்கிங்கோட எண்டில் ஆட் ஆயிரம், நீங்கள் லாஸ்ட்டில் பே பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஐலாண்டோட எண்டில் இருக்கும், அதாவது வாட்டர் வில்லாஸோட எண்டில். அதனால் நீங்கள் லகூனையும் பார்க்கலாம், டீப் சீயையும் பார்க்கலாம், உங்கள் ஃபுட்டையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். எல்லாருமே மால்டீவ்ஸ்க்கு போனால் ஃபுல்லாகவே சீ ஃபுட், நான்வெஜ் தான் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. வெஜிடேரியன்ஸும் நிறையா வெரைட்டிஸ் வைப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மால்டீவ்ஸ் ஃபுட்லாம் ரசிக்கணும் அப்படின்னா கவலையப்பட வேண்டியதில்லை. நம்ம பஃபேலையே காலையிலேயே இல்லைனா நைட்டில் ஏதாவது 1-2 டிஷ்ஷு மால்டீவ்ஸ் ஃபுட் வைப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லகூன் ரெஸ்டாரண்ட். அதாவது நீங்கள் வாட்டர் வில்லாவில் தங்குனீங்கன்னா உங்களோட பஃபே எப்படி பகீச்சா ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த லகூன் ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க. இந்த லகூன் ரெஸ்டாரண்ட்டும் லகூன் மேலே இருக்குங்க, கடல் பக்கத்துலேயே இருக்கும். எப்படி நம்ம ஃபருமதி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சோ, அதனால் உங்களுக்கு இங்கே டின்னரோ இல்லை லஞ்சோ சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த காலையில் அந்த கோல்ட் ப்ரீஸோட நீங்கள் கடலுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து சீட்லாம் புக்கிங் கிடையாது, அதனால நீங்கள் கடலுக்கு பக்கத்தில் உட்காந்து ஆசைப்படணுன்னா நீங்கள் தாராளமாக போய் உட்காரலாம். அப்படி ரிசர்வேஷன் ஆயிடுச்சுனாலுமே பரவாயில்ல, ஏதாவது நீங்கள் ஒரு நாள் வந்து நான் இந்த கடல் பக்கம் உட்காந்து சாப்பிட்ணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எங்கேயுமே சாலட்ஸ்லேருந்து பேஸ்ட்ரி வரைக்கும் எல்லா வகையான ஃபுட்டுமே இருக்கும். இந்தியன், கான்டினென்டல், இட்டாலியன், யூரோப்பியன். இந்த இடத்துல தான் நாங்கள் மாஷ்ஹூனி அப்படின்ட்டு மால்டிவியன் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் டைமிங் வந்து மொரார்லஸ் நீங்கள் கார்டன் வில்லாவில் இருந்த ரெஸ்டாரண்ட்டு மாதிரியே தான், பகிச்சா ரெஸ்டாரண்ட் மாதிரியே தான். மார்னிங் 7 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் டின்னர் வந்து ஈவினிங் ஒரு 7 to 9, 9:30 வரைக்குமே வச்சுருப்பாங்க. லஞ்ச் வந்து உங்களுக்கு மத்தியானம் 12லேருந்து 2 மணி வரைக்கும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் டைமிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே போய் சாப்பிட பாருங்க. இங்கே லேட்டாக போயிட்டாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சப்போஸ் ஒரு 8:30, 8:45 இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் போய் அந்த டைமுக்குள்ளார ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நண்பர் கேட்டிருந்தாரு, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு நான் ஏதாவது ஃபுட்டு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. நாங்கள் போன ஐலாண்டில் அப்படி எடுக்கலை. அப்படி வேணும் அப்படின்னா உங்களோட ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தி, பரோட்டா, பிரெட் மாதிரி இருக்கிற ஐட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் வேணால் கையில் எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பப்ளிக் ஐலாண்ட்னா பரவாயில்ல, இப்போ ஒரு நீங்கள் ப்ரைவேட் ஐலாண்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐலாண்டில் இருக்க டிஷ்ஷஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க வைக்கிற காஸ்ட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். பேக்கேஜில் இல்லை, நான் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன்னா உங்களுக்கு ப்ரைவேட் ஐலாண்டில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் மட்டும் நீங்கள் ஐலாண்டில் இருக்க பேக்கேஜோட புக் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கடலோரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க, பீச்சில் விளையாடுவீங்க, அதனால் உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். என்னதான் நீங்கள் வந்து பேக்கப் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாலுமே அது வந்து லஞ்சுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. டின்னருக்குமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மீதி லஞ்ச் அண்ட் டின்னரை வந்துட்டு நீங்கள் கொண்டு போகிற ஃபுட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஐலாண்டோட ஃபுட் வெரைட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஐலாண்டு மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஐலாண்டுமே உங்களுக்கு ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ் அண்ட் அவங்க கொடுக்குற டிஷ்ஷஸ்லாம் வந்து ஐலாண்டுக்கு ஐலாண்டு வேறுபடும். மால்டீவ்ஸில் ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஃபுட்டு தான் மற்ற ஐலாண்டில் இருக்கும் அப்படின்னு இல்லை. இதே மாதிரி கிராண்ட்னஸோட உங்களுக்கு எல்லா ஐலாண்ட்லேயுமே இருக்கும். கொஞ்சம் ஒவ்வொரு ஐலாண்டுக்கு ஐலாண்டு வித்தியாசமான ஃபுட் வெரைட்டிஸ் வச்சுருக்கலாம், ஃபுட் சர்விங் டைப்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வச்சுருக்கலாம்.